மயிலாடுதுறை அருகே வயலில் அறுந்து கிடந்த உயர்மின் அழுத்த மின்கம்பியை மிதித்த பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொற்றவநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 59 வயதான அஞ்சாயால் மேய்ச்சலுக்காக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது ராமர் என்பவரது வயலில் உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து கிடந்தது தெரியாமல் கம்பியை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி அஞ்சாயால் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து மின்வாரிய உதவி செயற்பொறியாளரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மதுரை நெடுங்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திங்களன்று நடந்த இந்த விபத்தில் படுகாயமடைந்த புதுர்வா மற்றும் அவரது மருமகன் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதில் புதுர்வா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நியாய விலைக் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய அவர் நியாய விலைக் கடைகளில் அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்ற பொருட்கள் தரமானதாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். குறிப்பாக பழுப்பு மற்றும் கருப்பு அல்லாத தரமான அரிசி விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள தனியார் மதுபான கூடத்தை அகற்றக்கோரி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். குறிப்பாக அங்கு விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை அருந்தி 3 மாதங்களில் 196 பேர் உயிரிழந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பெரியார் நீர்வீழ்ச்சியை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. முன்பு சிமெண்ட் கட்டுகள் உடைந்து கம்பிகள் கூர்மையாக தெரிந்த நிலையில் கடந்த 1 வருடமாக நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் பணிகள் முடிவடைந்தால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சூலூர் அருகே வீட்டில் எரிந்த நிலையில் கிடந்த திருமணமான இளைஞரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சென்னப்பச்செட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சகாய ஜெகன்ராஜ் என்பவரது வீட்டிலிருந்து புகை வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தீயை அணைத்து போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது சகாய ஜெகன்ராஜ் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அவருடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் 3 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை 10 ஆண்டுகளாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 11 பேரை விடுதலை செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படித்து வந்த 2 மாணவிகளை கடந்த 2014ஆம் ஆண்டு கடத்திச் சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 5 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக 15 பேரும் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கஞ்சா கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பைக்கில் வந்த இளைஞர்களை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த 2 கிலோ கஞ்சா, அவர்கள் பயன்படுத்திய கார், 2 டூ வீலர்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவான முத்துச்செல்வத்தை போலீசார் தேடி வருகின்றனர். போக்சோ சட்டத்தின் கீழ் கைதான 57 வயதான முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் அன்னூரில் கடந்த 2021ஆம் ஆண்டு 2.5 வயதான குழந்தையை சம்பத் என்பவர் பாலியல் வன்புணர்ச்சி செய்த வழக்கில் கோவை போக்சோ நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான முருகன் கோவில் நிலத்தை மீட்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்குள்ள சுப்பிரமணியன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 108 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அகில பாரத இந்து மகாசபா அமைப்பு சார்பில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கத்திலிருந்து சென்னைக்கு கூலி வேலைக்கு வந்த வடமாநில நபர்களிடமிருந்து 9 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பூர் ரயில் நிலையம் பின்புறம் உள்ள மங்களபுரம் பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களிடம் விசாரணை நடத்திய போது அதில் 8 பேரிடமிருந்து குட்கா மற்றும் குட்கா தயாரிக்கும் இலைகளை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அமைந்தகரை பகுதியில் தனியார் நிறுவன ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குகணேஷ் என்பவர் தனது வீட்டின் வாசலில் நிறுத்தியிருந்த நிலையில்
அதனை மர்ம நபர் சர்வசாதாரணமாக எடுத்துச் சென்றார். அங்கு இருந்த ஆட்டோவில் பதுங்கியிருந்த மர்ம நபர் யாரும் வராத நேரத்தில் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளார். பாரில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள மீனாட்சி நகரைச் சேர்ந்த மனோஜ் என்ற இளைஞர் இந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டார். வில்லாபுரம் பராசக்தி நகர் அருகே உள்ள வயல்வெளி பகுதியில் தலை சிதைந்தும் கை துண்டான நிலையிலும் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். பாரில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞரை சமாதானம் பேச அழைத்து கும்பல் கொலை செய்ததை கண்டுபிடித்த போலீசார் கொலையாளிகள் 5 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நியாய விலைக் கடை ஊழியரை தாக்கிய புகாரில் அதிமுக முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கே மோரூர் பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் ஜெயக்குமார் என்பவர் தலைவராக இருந்தார். இவரது பதவிக்காலத்தின் போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பணியாற்றும் சந்திரன் என்பவரிடம் ஜெயக்குமார் கூட்டுறவு வங்கியில் தணிக்கை செய்த ஆடிட்டர்களுக்கு பணம் தர வேண்டும் என்று கூறி 5000 ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார். இதற்கு மறுத்ததால் சந்திரனை ஜெயக்குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜெயக்குமாரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் உள்ள பேருந்து வசதி சாலைகளில் மொத்தம் 21 மெக்கானிக்கல் ஸ்வீப்பர் வாகனங்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டன. குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த வாகனங்கள் இரவு நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் சென்னையில் கடந்த 2 நாட்களில் 124 மெட்ரிக் டன் குப்பைகளும் 467 கட்டட கழிவுகளும் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பாஜக செய்தி தொடர்பாளர் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் பிரபல யூடியூபர் த்ருவ் ராத்திக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிர பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் நகுவா தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் பிரபல யூடியூபர் த்ருவ் ராத்தி தன்னை அவமதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளதாகவும் இதற்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் வழங்க த்ருவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி சாக்கேத் மாவட்ட நீதிபதி குஞ்சன் குப்தா இந்த மனு தொடர்பாக த்ருவ் ராத்திக்கும் கூகுள் எக்ஸ் நிறுவனங்களுக்கும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான லாலு பிரசாத் கருத்து தெரிவித்துள்ளார். பாட்னாவில் லாலு பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்காதது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய அரசிடம் சரணடைந்து விட்டதாக விமர்சித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் தலைமையில் ஜூலை 27 நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமான மத்திய பட்ஜெட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பார்கள் என்று அக்கட்சி தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறது என்றும் பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் பங்கேற்க மாட்டார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு சிஆர்பிஎஃப் உள்ளிட்டவற்றில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இது தொடர்பாக பேசிய சிஆர்பிஎஃப் இயக்குநர் ஜெனரல் அனீஷ் தயால் சிங், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை ஆகியவற்றில் முன்னாள் அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, வயது வரம்பு தளர்வு, உடற்திறன் தேர்விலிருந்து விலக்கு ஆகியவை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். முன்னாள் அக்னி வீரர்கள் பணியமர்த்த சிஆர்பிஎஃப் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் சிஆர்பிஎஃப் இயக்குநர் ஜெனரல் தெரிவித்தார். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதால் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிப்போம் என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மத்திய தபால் நிலையம் அருகே இந்திய தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை போல முகமூடி அணிந்த பெண் ஒருவர் பட்ஜெட்டிற்கு முன் அல்வா கிண்டுவதை கிண்டலடிக்கும் வகையில் மண்ணை கிண்டி அனைவருக்கும் கொடுத்தது கவனம் ஈர்த்தது. மின்கட்டண உயர்வை கண்டித்தும் காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் சென்னை பாரிமுனையில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு கண்டுகொள்ளப்படவே இல்லை என்றும் ஓட்டு அரசியலை தான் பாஜக செய்து வருவதாகவும் விமர்சித்தார்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. பண மோசடி புகாருக்கு ஆதாரமாக கூறப்படும் கோப்பு கைப்பற்றியது தொடர்பான அமலாக்கத்துறையின் விளக்கத்தை கேட்டு உச்சநீதிமன்றம் திருப்தி அடையவில்லை. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரின் முறையீட்டை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்தது. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே உள்ள கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிட மாணவர்கள் நல விடுதி மற்றும் பள்ளியில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அடிப்படை வசதிகள், கட்டிடங்கள், மாணவர்கள் தங்கும் அறைகள் ஆகியவற்றை பார்வையிட்ட அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்தார். பின்னர் கங்கை கொண்டானில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் விடுதியை ஆய்வு செய்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அங்கு மாணவர்களுக்கும் அளிக்கப்படும் உணவினை சாப்பிட்டு அதன் தரத்தை ஆய்வு செய்தார். காலையில் இட்லி சட்னி சாப்பாடு, காலை சாப்பாடு. அப்ரூவல் வாங்க சொல்லிட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்கலை, எல்லா ஆப்ஷனையும் டிஸ்பிளே பண்ணுது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கஞ்சா விற்ற 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷயதாஸ், குணகுமார், சுதீர் தாஸ் ஆகியோர் அங்கிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்றது தெரிய வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலில் ஆத்தூர் பிரிவு அருகே கஞ்சா விற்ற விஜயகுமார், காமேஸ்வரன், முத்துக்குமார், ரஞ்சித்குமார், முனியாண்டி ஆகியோரையும் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் வீரசிக்கம்பட்டி அருகே உள்ள தனியார் கம்பெனி ஊழியர் விஜயகுமார் மூலம் கஞ்சாவை மற்ற இளைஞர்களுக்கு விற்றதும் தெரிய வந்தது. பொள்ளாச்சி ஆனைமலை அடுத்த கோட்டூர் பேரூராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளில் குடிநீர் திட்டத்திற்காக குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக தோண்டப்பட்டிருந்த குழாயில் ரெயின்போ காலனியை நோக்கி வந்த பள்ளி வாகனத்தின் பின் சக்கரம் சிக்கி மாட்டிக்கொண்டது. இந்த வாகனத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மாணவர்களை மீட்ட நிலையில் ஜேசிபி வரவழைக்கப்பட்டு பொதுமக்கள் உதவியோடு பள்ளி வாகனம் குழியில் இருந்து மீட்கப்பட்டது. சென்னை புழுதிவாக்கம் சாலையில் குடிநீர் குழாய் பதிப்பு வேலை முடிந்து சீரமைக்கப்பட்ட சாலையில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்து திடீர் பள்ளம் உருவானது. இதனால் மிகுந்த சிரமத்துடன் வாகன ஓட்டிகள் பயணித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் தடுப்பு அமைத்து பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். குடிநீர் வாரியம் சார்பில் அடிக்கடி சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடப்பதால் சாலைகள் சேதமாகி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் சுமார் 10 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அதிகாலையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் 5 யானைகள் புகுந்தது. பின்னர் அந்த யானைகள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மாட்டு பண்ணைக்குள் சென்று மாட்டு தீவனங்களை சாப்பிட்டு சென்றது. தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் யானை கூட்டத்தை விரட்டினர். யானை கூட்டம் மாட்டு பண்ணைக்குள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட புத்தூர் வயல் கிராமத்தில் குடியிருப்பு சாலைகளில் திடீரென வேகமாக ஓடிய ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் உணவு தேடி அலைந்த யானை திடீரென நகர சாலைக்குள் ஓடி அச்சத்தை ஏற்படுத்தியது. நல்வாய்ப்பாக சாலையில் யாரும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கார் ரேசிங்கில் அதிக ஆர்வம் கொண்ட நடிகர் அஜித் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கார் ஒன்றை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என அடுத்தடுத்து படங்களை கையில் வைத்திருக்கும் நடிகர் அஜித் அவ்வப்போது கார் ரேசிங், டெஸ்டிங் போன்றவற்றிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஃபெராரி SF90 ஸ்ட்ராடல் என்ற காருடன் அஜித் போஸ் கொடுக்கும் புகைப்படம் வெளியாகி வைரலாகி வர கார் பிரியரான அஜித் அந்த காரை சொந்தமாக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.